அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. இன்றைக்கான வீடியோவில் ஒரு அற்புத கலிமாவும் 5 மாபெரும் பயன்கள் பார்க்க போகிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் கலிமா கொடுக்கப்பட்டுள்ளன. தங்களுக்கு மிகப்பெரிய பயன் தரும் இந்த கலிமா 2 வரிகள் தான், ஆனால் அதன் பயன்கள் அற்புதமானது. அற்புதங்கள் வாய்ந்த அந்த கலிமா ஜலாலியா கலிமா. அந்த கலிமையை பார்த்துருங்க. அதன் பிறகு அதன் பயன்களை பார்க்கலாம். மன்னானு தல் இஹ்சானி கத் அம்ம குல்லல் ஹலாயிகி மன்ஹு யா மன்னான். மன்னானு தல் இஹ்சானி கத் அம்ம குல்லல் ஹலாயிகி மன்ஹு யா மன்னானு. அதான் இதனோட கலிமா. அதனுடைய பொருள் பாருங்க. அளவில்லா அருள் வழங்கும் அல்லாஹ்வே, உன் நன்மைகள் எல்லா படைப்புகளும் சூழ்ந்துள்ளன. ஓ அருளாளனே, இதான் அதனுடைய பொருள். இந்த துவாவில் நாம் சொல்வது, யா அல்லாஹ், உன் நன்மைகள் எல்லா படைப்புகளையும் சூழ்ந்திருக்கின்றன. நீ எங்களுக்கு மீண்டும் மீண்டும் அருள் செய் என்று. யார் ஒருவர் இந்த கலிமாவை ஓதுகிறாரோ அவருக்கு அபரிதமான பயன்கள் ஏற்படும். ஒருவர் வாழ்க்கை முழுவதும் கடனாளியாக இருக்கிறார். கடன் அவர் தொடரும். அப்படிப்பட்ட அவர் சூழ்நிலையில் இருப்பார். கஷ்டப்பட்டு கடனை அடைப்பார். திருப்பியும் தொடரும். பொருளாதாரத்தில் சரிவு ஏற்படுது. அப்படிப்பட்ட நபராக இருந்தால் இந்த கலிமாவை 1000 தடவை ஓதணும். இதற்கு முன் சூரத்துல் ஃபாத்திஹா ஒரு தடவையும், பின்னால் சூரத்துல் ஃபாத்திஹா ஒரு முறையும், முன்பின் சூரத்துல் ஃபாத்திஹா, நடுவில் அந்த கலிமா ஓதிக்கணும் 1000 தடவை. ஓதி பிஸ்மில் ஆரம்பித்து ஆமீனில் முடிச்சிடணும். தினசரி 1000 முறை நீங்கள் கடன் முடிகிற வரைக்குமே ஓதணும். இது நாட்கள் குறிப்பிடலை. குறைந்த நாட்களில் ஒரு 10-15 நாட்களில் இந்த பலன்கள் நீங்கள் எதிர்பார்க்கலாம். மாற்றங்களை கூட உங்களுக்கு ஏற்படும். இதனால் இதில் ஓதி பாருங்கள், வித்தியாசம் தெரியும். 2, ஒருவர் வியாபாரத்தில் கஷ்டம் ஏற்படக்கூடாது, லாபத்தில் மட்டுமே இருக்கணும் அப்படின்னு நினச்சா, அப்படி சொன்னால் மேலும் அந்த கலிமா திக்ரு எந்த அளவுக்கு பயன் ஏற்படும் அப்படின்னா, எந்த உடன்படிக்கை ஏதாவது வச்சுக்கிறோன்னு கஷ்டமாகாது, வியாபாரம் லாபமாகும். எந்த அளவுக்கு லாபம் ஏற்படும்னா அந்த அளவுக்கு ஒருத்தர்கிட்ட இன்னொரு கிட்ட போகிறது இந்த கலிமா திக்ரு பரக்கத் நிகம் அப்படி சொல்கிறாங்க. இவ்வளவு சிறப்பான ஒரு விஷயம் இது. நீங்கள் இதனை 1100 முறை இதை நீங்கள் 1100 முறை ஓதி வரணும். தினசரியும் ஒரே அமரில் ஓதுறது மிகவும் சிறப்பு. டைம் இல்லை, ஏதாவது வேலை அப்படின்னு பிரித்து ஓதலாம். இன்ஷா அல்லாஹ் தரக்கூடியவன் இருக்கிறான். நீங்கள் எப்படி வேணாலும் உங்களுக்கு டைம் கிடைச்சா இந்த கலிமாவை நீங்கள் 1100 தடவை உங்களுக்கு லாபம் ஒன்றும் உங்கள் கடையில் ஏதாவது இது இருக்குன்னா உட்காந்து இது 1100 தடவை நீங்கள் ஓதிக்கலாம். இந்த 3வது, இவருக்கு வாழ்க்கையில் முழுக்க சிரமம் தொடருது. அந்த சிரமத்திலிருந்து விடுதலை பெற நினைச்சா அது கஷ்டப்பட்டு விட்டு போக மாட்டேங்குது. அந்த மாதிரி பிரச்சனை சிரமமோ இதிலிருந்து பாதுகாக்க விரும்பினால் தினசரி 1000 முறை தயால் இஹ்சானை ஓத வேண்டும். சூரத்துல் ஃபாத்திஹா முன்பின் ஒரு தடவை ஓதிக்கணும். இந்த 100 தடவை நடுவில் இந்த தயால் இஹ்சானை நீங்கள் ஓதிக்கணும். ஓதிட்டு நீங்கள் குறைந்த நாட்களில் அவர்களுக்கு அந்த எந்த சிரமம், அவ்வளோ சிரமம் உங்களுக்கு தூரமாகும். எந்த சிரமம் இருந்தாலும் இதை நீங்கள் 1000 தடவை தினைக்கும் ஓதி வந்தால் இன்ஷா அல்லாஹ் உறுதுணையாக தூரமாகும். இது சாதாரணமாக இல்லை, அற்புதமானது. ஓதி பாருங்கள், உங்களுக்கு இதனுடைய பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ஓதிட்டே வாங்க, எல்லாத்துக்கும் பலன் கிடைக்கும். 3வது, குழப்பத்தில் இருக்கிறார், பாதையை மாறிட்டார், அவர் தன்னைத்தானே சரி பண்ணக்கூடிய நினைக்கிறார், அல்லது நண்பர்கள் குடும்பத்தில் அவரை நீங்கள் சரி பண்ணணும்னு நினச்சா பாதை மாட்டார், தவறான பாதையில் இருக்கார் அப்படின்னு அவங்களுக்கு நேரான பாதையில் வரணும் அப்படின்னு ஒருவர் நினைத்தால், இந்த முக்கியமாக யாருக்கு பயன் பெறும் நினைத்தால், பெற்றோர்கள் பிள்ளைகளை தவறான பாதையில் இருந்தால் அதிலிருந்து நேரான பாதையில் வெளியே வரணும்னு நினைத்தால் 21 நாட்கள் நீங்கள் இதை 90 முறை தினசரி ஓதணும். 21 நாட்கள் 90 முறை தினசரி இந்த தயாலுல் இஹ்சானை நீங்கள் 90 முறை ஓதணும். ஓதி அவர்கள் மீது ஊத வேண்டும். முடிஞ்சால் ஊதிக்கொள்ளுங்க, இல்லாவிட்டால் தண்ணீரில் ஊதி முடிந்தால் கொடுத்துருங்க. இல்லாட்டி வேறு ஏதாவது உணவில் கூட, சாப்பாட்டு உணவில் கூட ஊதிக்கலாம் இந்த கலிமாவை. வெளியூரில் இருந்தாலும் நீங்கள் அவர் நினச்சி நீங்கள் ஊதினா கூட அவங்களுக்கு நல்லாகும். அவர் தவறான பாதையில் இருக்காங்க, அவருக்கு எதுவும் தெரியல, நீங்கள் அவரை திருத்தணும்னு நினச்சா இந்த கலிமாவை நீங்கள் 90 தடவை ஓதிட்டு எதுலையாச்சும் ஊதி அவங்களுக்கு கொடுங்க. நினச்ச மாதிரி ஊதுங்க. வெளிப்புறம் தவறான பாதையில்
மனசு சம்மந்தப்பட்ட ஏதாவது பிரச்சனை இருந்தால் கூட இது வந்து இந்த களிமா ஓதலாம். நீங்கள் நல்லது எது கெட்டது எது தெரியலைன்னா கூட இந்த களிமாவை நீங்கள் வெறும் 21 நாட்கள் தொடர்ந்து 90 தடவை நீங்கள் ஓதணும். தொடர்ந்து ஓதணும் எதாக இருந்தாலும். 4வது ஒருவர் மற்றவருக்கு எந்த சிரமம் அவர் வாழ்க்கையில் வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. உதாரணமாக ஒரு தாய் இருக்காங்க, அவங்க மகளுக்கு வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை இருக்குது, நல்லா வாழணும் அப்படி இல்லாட்டி ஒரு சகோதரர் அவங்களுடைய அவங்க வாழ்க்கை பிரச்சனை ஏதாவது அவங்களுக்கு இருக்குன்னா நினைக்கிறீங்கன்னா இதில் நண்பர்கள் உறவினர்கள் யாராவது எந்த உறவாக இருந்தாலும் அவங்க நல்லா இருக்கணும், சிரமம் இல்லாமல் இருக்கணும். தினசரி 99 தடவை ஓதி யா அல்லாஹ் அவர்கள் சிரமங்களை நீக்குவாயாக, அவர்களின் வாழ்க்கையை அழகுபடுத்துவாயாக என்று 41 நாட்கள் தொடர்ந்து ஓதி போதுமானது. இன்ஷா அல்லாஹ் அவர்கள் எந்த சிரமத்தில் இருந்தாலும் தூரப்படுத்துவான். அற்புதமான 5 பயன்கள் கொண்ட ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வழங்கப்பட்ட கலிமாக்கள் அற்புதமான பலன்கள் கொண்டது. நீங்கள் ஓதி பாருங்கள், ஆச்சரியம் தெரியும், வாழ்க்கை மாறுது தெரியும். பெண்கள் வந்து எந்த நேரத்தில் உடம்பு சரினா கூட எந்த நேரத்தில் தொழுகையில்லாத நேரத்தில் கூட இந்த களிமா வந்து ஓதலாம். இதெல்லாம் ஓதி நீங்கள் உங்களுக்கு பலன் கிடைக்கும். இந்த களிமா ஓதி துவா கேளுங்க. யா அல்லாஹ் நாங்கள் மிகுந்த தயாளான், நாங்கள் பெரிய பாவிகள், யா ரப் நாங்கள் தவறு பண்ணியிருக்கோம், மன்னிச்சிடுங்க. யா அல்லாஹ் எங்களுக்கு இஹ்சான் கொடுங்க, நாங்கள் உங்களை நினைச்சு வாழ்கிற மாதிரி ஆக்குங்க. யா ரஹ்மான் எங்கள் இதயத்தை சாஃப்டாக்குங்க, கண்ணீர் வராத இதயத்துக்கு கண்ணீர் கொடுங்க. யா அல்லாஹ் எங்கள் வாழ்க்கையை மாற்றுங்க, நல்ல வழியில் நடத்துங்க. யா ரப் நம்ம ஜன்னத்தில் பாதையில் நடத்துங்க. ஆமீன் ஆமீன் ரப்பில் ஆலமீன். இதில் இருக்கிறது ஃபுல்லாக ஓதி நீங்கள் துவா கேளுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.